அண்மைச் செய்தி. இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயகி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இந்த செய்தியாளர் பிரபுராவ் இணைப்பில் இருக்கிறார். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக இலங்கையின் இந்த 9வது ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தலானது நேற்று காலை சுமார் 7 மணி அளவில் தொடங்கி மாலை 4 மணி அளவில் முடிவடைந்தது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இந்த தேர்தலில் 38 வேட்பாளர்கள் களமிறங்கி இருந்தனர். அதிலும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக்கா உள்ளிட்ட இந்த மூவருக்கும் இடையான போட்டியானது மும்முனை போட்டியாக இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று பதிவான அந்த வாக்குகளில் முதல் கட்டமாக தபால் வாக்குகள் நேற்று மாலை முதல் எண்ணப்பட்டது. பின்னர் அடுத்தடுத்து வாக்கு மையங்களில் பதிவான வாக்குகள் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகிறது. இதில் முதல் கட்டமாக தற்போது உள்ள நிலவரப்படி அனுரகுமார திசாநாயக்கா 15,16,460 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதனை அடுத்து இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா 10,27,009 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திலும், அதே போல் தற்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே 5,39,929 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளார். குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்காவை எதிர்த்து போட்டியிட்ட சஜித் பிரேமதாசாவை விட சுமார் 4,89,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அனுரகுமார திசாநாயக்கா முன்னிலையில் இருக்கிறார். விரைவில் அவர் இலங்கையின் ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணியானது தீவிர பாதுகாப்பு மத்தியில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ்.